காலையில எழுந்துக்கும் பொழுது முக்கியமான ஒரு கதையை ஸ்மரிக்கணும் அப்படின்னு, அதாவது நினைச்சுக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, கஜேந்திர மோக்ஷ கதையை நாம நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் எழுந்துக்கும் பொழுது ஹரி 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 ஹரின்னு ஹரியின் திருநாமத்தை 7 வாட்டி சொல்லணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி தாத்தாக்கள் பெரியவர்கள்லாம் நிறைய தரம் சொல்லியிருக்கிறத நாம கேள்விப்பட்டிருப்போம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த கஜேந்திர மோட்சம் நடந்த பொழுது கஜேந்திரனுக்கு முன்னாடி நாராயணன் கருடாரூடனாக தோன்றியது ஹரிஹி அப்படிங்கிற அந்த ஸ்வரூபத்தோட பகவான் அந்த இடத்துல எடுத்த திரு அவதாரம் ஹரிஹி அப்படிங்கிற திரு அவதாரம் அப்படின்னு சொல்லுவது உண்டு. கஜேந்திர மோக்ஷ கதைய நாம பலதரம் கேட்டிருக்கோம் அப்படின்னாலும், இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியின் வழியா கஜேந்திர மோட்சத்தை கேட்கும் பொழுது நிச்சயமா இதற்கான பலஸ்ருதியா இந்த கஜேந்திர மோட்சம் கேட்பவர்களுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையே பகவான் சொல்லியிருக்கார். என்னன்னா, இந்த கதையை நம்ம கேட்டுட்டோம், இந்த கதையை நம்ம சிந்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய காதுகளுக்கு கெட்ட விஷயங்கள் என்பதே எட்டாதாம். நம்முடைய வாக்கிலிருந்து கெட்ட சொற்கள் என்பதும் வராதாம். நமக்குள்ள நல்ல விஷயங்கள் மட்டுமே தான் நம்முடைய காதுகளுக்கு எட்டும் அப்படிங்கிறதும், நம்மளுடைய நாக்கிலேந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறதும் நல்ல வார்த்தைகளாகத்தான் இருக்கும் அப்படின்னும் பகவானே சொல்லியிருக்கார்.